அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் மார்ச் 22ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சில நேரங்களில் காற்று வீசவும் வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணராயபுரம், நெடுங்கல் மற்றும் ஆரணியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆன்லைன் தேர்வு விடைத்தாள்களை தாமதமாக அனுப்பிய மாணவர்கள் தோல்வியடைந்ததாக வெளியான தகவலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மறுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் சந்தித்த அவர் இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் குறித்து இன்று ஒரு செய்தி தவறுதலாக வெளியிடப்படுகின்றது. குறிப்பாக நான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகளை ஆன்லைனில் அறிவிக்கிற பொழுதே 2 மாதத்திற்கு முன்பே கூட 1 மாதத்துக்கு முன்பே நானே சொன்னேன், ஆன்லைனில் தேர்வு எழுதியவர்கள் 1 நாள் 2 நாள் தாமதமாக அனுப்பினாலும் அந்த பத்திரிகை அந்த விடைத்தாள்களும் திருத்தப்படும் என்று அறிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது முதல் நாள் இல்லாமல் கொஞ்சம் இந்த டிலேவாக வந்த விடைத்தாள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளும் திருத்தி உடனடியாக முடிவு அறிவிக்கப்படும். எந்த மாணவருடைய 1 நாள் 1/2 நாள் அந்த லேட்டாக வந்த மாணவருடைய விடைத்தாள்கள் கூட நிறுத்தி வைக்கப்படாது. கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு 10,000 மாணவர்கள் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. கல்வியினுடைய எண்ணிக்கை மட்டும் உயர்த்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. எண்ணிக்கையும் உயர வேண்டும், அதே போல் தரமும் உயர வேண்டும். ஸ்டாண்டர்ட் அதுதான் முக்கியம். அந்த 2ஐயும் சேர்த்து உயர்த்தினால்தான் நமக்கு பன்னாட்டு அளவிலே நம்முடைய கல்வித்தரத்திற்கு மரியாதை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை காலத்தின் தொடக்கமாக வெயில் சுட்டரிக்க தொடங்கியுள்ளது. எனினும் முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலில் காலை முதலில் லேசான சாரல் மழை பெய்ததால் ரம்மியமான சூழ்நிலை நிலவியது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலில் குவிந்தனர். மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பிரையன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். நட்சத்திர ஏரியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதேபோல் வார விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சினி அருவியில் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். அத்திமரத்து கடவுத்துறையில் இருந்து பெரிய பாணி, ஐந்தருவி, மணல் திட்டு வழியாக பலர் பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கல்லில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அம்பத்தூர் காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். சென்னை அம்பத்தூர் சித்தரகடம் பகுதியை சேர்ந்த சுதர்சன் என்பவரின் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலமாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அபகரித்ததாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அம்பத்தூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் செங்குட்டுவன் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக செயல்பட்டு சுதர்சனை 15 நாட்கள் சிறையில் அடைத்ததாகவும் அவருடைய மனைவி மற்றும் 3 மகள்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு சிறையிலிருந்து வெளியே வந்த சுதர்சன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து இன்று பேரணியாக வந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரிடம் செங்குட்டுவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். அவர்களிடம் அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கனகராஜ், ஆவடி காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தாலிக்கு தங்கம் திட்டம் 4 ஆண்டுகளாக பெயரளவில் மட்டுமே இருந்ததாகவும் காலத்திற்கேற்ப பெண்கள் முன்னேற்றத்திற்காக கல்வி திட்டமாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அரசு நலத்திட்ட உதவியில் வழங்கக்கூடிய விழாவில் பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். தாலிக்கு தங்கம் திட்டம்
திட்டம் பெயரில் இருந்து செயலில் இல்லாமல் 4 வருடத்துக்கு மேல் பின்தங்கி இருந்த பட்டியலெல்லாம் பார்த்து இது என்னைக்குமே சரி செய்ய முடியாது, இவ்வளோ பிழைவு இருக்கு, இதை எப்படியாவது திருத்தணும், காலத்துக்கு ஏற்ப மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்ப, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்ப மாற்றணும் என்ற கொள்கையில் மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அதை கல்வி திட்டமாக மாற்றி இந்த கல்வியில் இருக்கிற அத்தனை மாணவிகளும் உயர்கல்விக்கு போனால் அது பட்ட படிப்பாக இருக்கட்டும், அது பட்டய படிப்பாக இருக்கட்டும், அது தொழில் படிப்பாக இருக்கட்டும், எத்தனை மாதங்கள் இடையில்லாமல் அங்க படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம் என்ற திட்டத்தை மாற்றிருக்கிறோம். ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் இதுவரை 115 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையில் ஏறத்தாழ 1 மாதமாக போர் நடைபெற்று வருகிறது. இதுவரை இரு நாடுகள் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய படையில் கிழக்கு உக்ரைன் முழுவதுமாக பல நகரங்களை சுற்றி வளைத்து வருவதாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களில் கண்மூடித்தனமான ஷெல் குண்டு தாக்குதலை ரஷ்யா நடத்துவதால் ஏராளமான கட்டிடங்கள் மண்ணோடு மண் ஆனதோடு உயிரிழப்பும் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் 115 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 140 குழந்தைகள் காயமடைந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே முருகன் கோவில் வேலில் சொருகிய ஒரு எலுமிச்சை பழம் 15,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் இரட்டை குன்றின் மீது ரத்னவேல் முருகன் கோயில் அமைந்துள்ளது. கருவறையில் வேல் மட்டுமே உள்ள இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 9 நாட்களும் வேலில் சொருகப்பட்ட எலுமிச்சை பழங்களை இடும்பன் பூஜையில் வைத்து ஏலம் விடுவது வழக்கம். அதன்படி சனிக்கிழமை இரவு இடும்பன் சுவாமிக்கு கருவாடு சோறு படையலிட்டு எலுமிச்சை பழங்களை ஏலம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. கோயிலின் தலைமை பூசாரி ஆணி பதித்த காலணியின் மீது நின்று ஏலத்தை தொடங்கி வைக்க சக பூசாரிகள் ஏலத்தை நடத்தினர். குழந்தை இல்லாத தம்பதியினர், திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் குறைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் கலந்து கொண்டு எலுமிச்சம் பழத்தை ஏலம் எடுக்க போட்டி போட்டனர். இதில் முதல் நாள் எலுமிச்சை பழத்தை மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஆனந்தி தம்பதியினர் 13,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். முதல் நாள் உற்சவ பழம் 13,000 ரூபாய் விட்டுட போறோம். ஒரு தரம் ஒரு தரம் 2 தரம் 3 தரம். 7வது நாள் பழத்தை சென்னை போரூரைச் சேர்ந்த தினகரன் திருமண பாக்கியம் வேண்டி 15,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். 2வது நாள் உற்சவ பழம் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். 2வது நாள் உற்சவ பழம் 4,100. 2வது நாள் உற்சவ பழம் 4,200. 4,200. எலுமிச்சை பழத்தை ஏலம் எடுத்தவர்கள் உடலில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு பூசாரி முன்பு மண்டியிட்டு பழத்தினை பயபக்தியுடன் பெற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடும்பன் படையலில் இருந்து ஒரு உருண்டை சோறு வழங்கப்பட்டது. 9 எலுமிச்சை பழங்கள் மொத்தம் 69,100 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. குழந்தை இல்லாத காரணத்தினால 3ஆம் உற்சவ பழத்தை 10,100 ரூபாய்க்கு நாங்கள் ஏலம் எடுத்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்று சுப்பிரமணியன் ஆலயத்தில் வேண்டி மனமாற வேண்டிக் கொள்கிறோம். திருமணம் ஆகி 17 வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை எங்களை இட்டு வந்தாங்க, 2வது பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் முருகனை நம்பி வந்துருக்கிறோம். கடந்த ஆண்டு இந்த கோயிலுக்கு வந்து எலுமிச்சை பழம் ஏலம் எடுத்து சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சாட்சி செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது. கடந்த ஆண்டு 9 எலுமிச்சை பழங்கள் 1,43,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலமாக தனியார் துறையில் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலமாக தனியார் துறையில் வேலைவாய்ப்பு முகாமினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இதன் மூலமாக 73,950 பேருக்கு வேலை வழங்கப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்றனர். இவர்களில் முதல் 20 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாணவி அப்சரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் DM கிராண்டன் நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாணவர் சந்தோஷ் அவர்களை அழைக்கிறோம். இவர் சர்தாக் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிறுவனத்தில் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி பையனாளி. இதைத் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சி வாயிலாக அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஒளிபரப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி வகுப்புகள் தினமும் காலை 7 மணி முதல் 9 மணி வரையில் ஒளிபரப்பப்படும். இரவு 7 மணி முதல் 9 மணி வரை மறு ஒளிபரப்பும் செய்யப்படும். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைவருக்கும் கல்வி, அதற்கு ஏற்ற வேலை வழங்குவதுதான் தமிழக அரசின் முக்கிய நோக்கம் என்றார். வேலை வாய்ப்புக்கு ஏற்ப திறமையாளர்களை உருவாக்குவதிலும் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பளித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பசவராஜ பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பள்ளி, கல்லூரிகளில் மாணவிகள் ஹிஜாப் அணிய அனுமதி மறுக்கப்பட்டது செல்லும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி, நீதிபதிகள் கிருஷ்ணா தீக்ஷித், காசி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த வாரம் தீர்ப்பளித்தது. அதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் நீதிபதிகள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் ரஹ்மதுல்லா, ஜமால் உஸ்மானி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனை சுட்டிக்காட்டிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ பொம்மை அவர்கள் மீது கடுமையான பிரிவில் வழக்கு பதிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் தொடர்பதாக விதான் சௌதா காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறியவர், அதனை DIG மற்றும் IG ஆகியோர் விசாரிப்பார்கள் என்றார். தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க கர்நாடக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடுப்பது ஜனநாயகத்தின் ஆபத்தான அறிகுறிகளில் ஒன்றாகும் என்றும் தேச விரோத சக்திகள் வளராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் பசவராஜ பொம்மை தெரிவித்தார். ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಉಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳು ಸಮೇತವಾಗಿ 3 ಜನ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ಕೊಲೆ ಬೆದರಿಕೆಯ ಪ್ರಕರಣ ನಡೆದಿದೆ ಮತ್ತು ದಾಖಲಾಗಿದೆ. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕೇಸ್ ಬುಕ್ ಆಗಿದೆ. ಕರ್ನಾಟಕದ ಹೈಕೋರ್ಟಿನ ಬಾರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಷ್ಟರು ಬಂದು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಅವರು ಕೂಡ ಕಂಪ್ಲೇಂಟನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಂಪ್ಲೇಂಟ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿದೆ. ನಾವು ಇದನ್ನು ಭಾಳ ಗಂಭೀರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ನಾನು ನಮ್ಮ DG ಅವರಿಗೆ ಆದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ.